We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 20 வரை. செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 20 வரை. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களிகூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தனையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கு சோஸ்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு இடைப்படுவீராக. We pray, Lord, that you would speak to us through your word. We pray and ask this in Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். தேவனின் அன்பினால் அமைதிப்படுத்தப்படுவது, quietened by the love of God. You know, there are some people, by their mere presence, causes anxiety and tension. A call from this person might even make us anxious. ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த இடத்துல இருப்பதினாலே ஒரு வியப்பை, ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. இந்த நபர் நம்மை கையடக்க தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த நபருடைய பெயர் அந்த கையடக்க தொலைபேசியில் இருக்கும் பொழுதே ஒரு வியப்பை, சிலருடைய பெயர் அந்த வியப்பை கொண்டு வருகிறது. ஆனால் வேறு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அமைதியை கொண்டு வருகிறது, நமக்கு ஒரு சாந்தத்தை கொண்டு வருகிறது. But there are also others whose very presence calms us down. It causes peace. It causes a sense of satisfaction or sense of peace that this person will take care of things. இந்த நபர் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய சார்பாக அவர் கையாளுவார் என்ற அந்த நம்பிக்கையிலே நமக்கு ஒரு அமைதலை கொண்டு வருகிறது. Because we know that this person will be able to handle the situation on behalf of us, it quietens us to some extent. Scripture describes God as that person who's able to calm us down. வேதம் நமக்கு என்ன விவரிக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை அமைதிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அநேக கொந்தளிப்பு மத்தியிலே ஒரு அமைதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. So for today, as you are listening to this sermon, are you feeling anxious? Are you feeling tense by commotions in your life? உங்களுடைய வாழ்க்கையினுடைய அநேக விதமான கொந்தளிப்பு மூலியமாக, வியப்பு மூலியமாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவருடைய அன்பினாலே நம்மை அமைதல் படுத்தக்கூடியவராக இருக்கிறார். God's word tells us that God is able to calm us down by his love. Zephaniah 3
14 to 20 comes after a decision, comes after decisions and actions of the city of God in the Old Testament. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை இந்த செய்தி எப்பொழுது வருகிறது என்றால், தேவனுடைய பட்டணமானது அநேக தீர்மானங்களை எடுத்த பிறகு, அநேக நடவடிக்கைகளை எடுத்த பிறகு இந்த வார்த்தை வருகிறது. இந்த தீர்மானங்களினாலே, நடவடிக்கையினாலே இந்த பட்டணமானது அதிக வேதனைக்குள்ளாக கடந்து சென்றது. அதனுடைய வழிகளை அதுக்கு ஒரு புண்ணாக, வழிகளை அதற்கு ஒரு வேதனையை உருவாக்கக்கூடியதாக மாறிவிட்டது. The city has suffered much because of their ways, much because of their decisions, much because of their actions. And because of their ways became a source of pain and suffering to the city. The city's own sinful ways had destroyed the city and brought devastation on it. இந்த பட்டணத்துடைய செயல்கள், தீர்மானங்களினாலே அங்கு அழிவு வந்தது என்று நாம் சரித்திரத்தை வாசிக்கிறோம். இதை கேட்கும் பொழுது நாம் இதை அடையாளம் கொள்ளலாம். When this is something that we too can relate to. We all have done something and have suffered the consequences of our actions. நம்முடைய செய்த காரியத்தை நிமித்தமாக நாமும் கூட அநேக வேளையிலே அதனுடைய விளைவுகளை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல இந்த பட்டணமானது தன்னுடைய செய்யக்கூடிய தீர்மானங்களினாலும் நடவடிக்கையினாலும் அது அதிகமாக பாதிக்கப்பட்டதை நாம் இந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். In Zephaniah chapter 3 verses 4 to 20, it is a response to all these decisions and actions of the city. இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை இந்த விளைவுகளை எல்லாம் சந்தித்த பிறகு, இந்த அழிவை எல்லாம் சந்தித்த பிறகு இந்த வார்த்தை ஜனங்களை தேற்றும்படியாக வருகிறதை நம்ம வாசிக்கிறோம். This verses in chapter 3 verses 14 and 20 is a response after the consequences have been felt. God used the tragedy of the city to capture their attention. இந்த பட்டணம் அனுபவித்த அந்த வேதனை மூலமாக ஆண்டவர் இந்த பட்டணத்தினுடைய கவனத்தை தன் மீது திருப்பும்படியாக அவர் பயன்படுத்துகிறார். In Zephaniah chapter 3 verses 14 to 20, God tells the city to rejoice because now he had removed judgment against the city and the enemies of the city. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் என்ன வாசிக்க கேட்கிறோம் என்றால், ஆண்டவர் அவர்களுடைய நடுவிலே இருப்பதினாலே இந்த நியாய தீர்ப்பும் இந்த ஜனத்தினுடைய எதிராளிகளும் இந்த பட்டணத்திலிருந்து அவர்கள் அகற்றப்படுவார்கள் என்று 14வது 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In Zephaniah 13:14 to 15, we read that God is now going to remove judgment and the enemies because now God was in their midst. சீயோனின் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு என்று ஆண்டவர் தந்த பட்டணத்தை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கு காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் இந்த பட்டணத்தை பார்த்து சொல்கிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு அது விசுவாசம் தேவையாக இருந்தது. It required faith to receive these words. It required faith in God and it required faith in God's ways. இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் மீது உள்ள ஒரு விசுவாசம் தேவையா இருந்தது. தேவனுடைய சுவாபத்தை அறிந்து கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வழிகளை அறிந்து அவர் இவை செய்யக்கூடியவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார், சொன்னதை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அங்கு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அவர்கள் ஏனென்றால் அவர்கள் பார்க்கக்கூடியவைகள் எல்லாம், அந்த பட்டணத்தை பார்க்கக்கூடியவைகள் எல்லாம் அவர்களுடைய தோல்விகளுக்கு அவர் ஒரு நினைவூட்டுதலாக இருந்தது. It required faith because all the people saw in that city were reminders of their failures, reminders of their poor decisions. But that's what God tells them to do, to rejoice. ஆனாலும் இருந்த போதிலும், அந்த தோல்விகளின் ஞாபகங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருந்த போதிலும், ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து சீயோனின் குமார்த்தியை கெம்பீரித்து பாடு என்று களிக்கூறு என்று ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து சொல்கிறார். The restoration has not come yet, but he was in the future.
அந்த மறுசீரமைப்பு இன்னும் வரவில்லை. அது எதிர்காலத்திலே இருக்கிறது. அது எதிர்காலத்திலே இருக்கிறது என்று எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் 16வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்கள். How do we know that the restoration is in the future and it's not yet come? Because in verse 16 it says that on that day, அந்நாளிலே எருசலேமை பார்த்து, அந்நாளிலே என்று சொல்லும் பொழுது அந்த மறுசீரமைப்பு இன்னும் நடக்கவில்லை. அந்த மறுசீரமைப்பு இன்னும் எதிர்காலத்திலே இருக்கிறது. The restoration has not taken place because he says on that day. On that day means it's a day to come. It's sometime in the future. And so when God tells the people to rejoice, even though they do not see the future, it required faith in God and in His ways. ஆகிய ஆண்டவர் தன்னோட ஜனங்களை நீ களிக்கூறு என்று சொல்லும் பொழுது, ஜனங்களை பார்த்து நீ கெம்பீரித்து பாடு என்று சொல்லும் பொழுது, அவருடைய கண்களுக்கு முன்பாக இருந்த தோல்விகளை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளிலே இதை செய்வார் என்ற அந்த விசுவாசத்திலே நீ களிக்கூறு என்று தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். God gives a city to rejoice. ஆண்டவர் களிக்கூறுவதற்கு, கெம்பீரித்து பாடுவதற்கு ஒரு காரணத்தை கொடுக்கிறார். ஏன் அவர்கள் பாட வேண்டும் என்றால், கர்த்தர் அவர்களுடைய நடுவிலே இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்று 17வது வசனத்தில் நம்ம கவனித்து பார்க்கிறோம். In Zephaniah 3:17, God tells his people, I am in your midst. Your God is in your midst. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கு ரட்சிப்பு உண்டு. Where God is, where God's presence is, there is salvation, there is deliverance. And here God tells his people, I am in your midst. Even if you do not see and experience the deliverance, because I am here, you are guaranteed of that deliverance. Because I am here, you are guaranteed of that salvation. நான் உன் நடுவிலே இருப்பதினாலே நீ பார்க்கக்கூடியவைகள் எல்லாமே உன்னுடைய கண்களுக்கு முன்பாக உன் தோல்வியின் ஞாபகமாக இருந்தாலும், நான் உன் மத்தியிலே இருப்பதினாலே மறுசீரமைப்பு வரும். ஏனென்றால் நான் இருப்பதினாலே மறுசீரமைப்பு வரும். நான் இருப்பதினாலே உன்னுடைய எதிர்காலம் மாற்றப்படும் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லி, நீ இப்பொழுது களிக்கூறு, நீ இப்பொழுது மகிழ்ச்சியாயிரு, கம்பீரித்து பாடு என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். God tells his people, because I am in your midst, you are guaranteed salvation. Because I am in your midst, your future is about to turn. And because I am in your midst, you got to rejoice. You got to rejoice. நீ களி கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Not only does God tell his people to rejoice, but God himself rejoices and sings over his people. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து நீ களி கூறுவது சொல்வது மட்டுமல்ல, ஆனால் தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவரும் களி கூறுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தன்னுடைய அன்பின் நிமித்தம் அமர்த்திருப்பார். அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார், மகிழ்வுடன் பாடுவார் என்று 17வது வசனத்திலே நம்ம கவனித்து பார்க்கிறோம். Not only God tells his people to rejoice, but God himself also rejoices and sings over his people. Scripture says that he will quieten their hearts by soothing them with his love. தன்னுடைய அன்பினாலே தேவனுடைய ஜனங்களை அவர் ஆற்றுவார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இதைத்தான் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்கிறோம். பேதுருவானவன் இயேசுவை 3 முறை மறுதலித்தான். 3 முறை மறுதலித்த பிறகு அவன் ஒரு வேதனையோடு, ஒரு குற்ற மனசாட்சியோடு அமர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இயேசுவோ அவன் மீது அன்பு காட்டி அவன் 3 முறை தேவனை இயேசுவை அவன் மறுதலித்தனாலே 3 முறை நீ என்னை நேசிக்கிறாயா என்று அந்த கேள்வியை பேதுருவினிடத்தில் கேட்டதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அந்த கேள்வியை இயேசு கேட்கும் பொழுது அந்த பதில் தெரியாமல் இயேசு கேட்கவில்லை. Now when Jesus asked the question to Peter, do you love me, do you love me, do you love me 3 times, because he had denied Jesus 3 times, Jesus asked that question not because he did not know the answer. It was Peter who was unsure about his love for Jesus. பேதுரு தான் இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு அவனுக்குள்ளாகவே ஒரு கேள்வி வந்துச்சு. உண்மையாக நான் என் தேவனை இயேசுவை நான் நேசிக்கிறேனா? அவன் இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அன்பிலே அவனுக்கே ஒரு கேள்விக்குறி வந்தது. He started to doubt his love for Jesus. So Jesus appears to Peter specifically to assure him that he knows that Peter loves him. That the moment of denial was a moment of weakness. இயேசு விசேஷமாக பேதுருவினிடத்திலே யோவான் 21ஆம் அதிகாரத்திலே தோன்றி, நீ உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக அந்த நேரத்திலே நீ என்னை மறுதலித்தாய். ஆனால் நான் நன்றாக அறிகிறேன்,
நீ என்னை நேசிக்கிறாய் என்று அவனுக்கு உணர்த்தும்படியாக, அவனுக்கு தெரிவிக்கும்படியாக, பேதுரு உண்மையாக இயேசுவை நேசிக்கிறான் என்று அவனுக்கே வெளிப்படுத்தும்படியாக இயேசு அவருடைய அன்பின் நிமித்தம் பேதுருவை அமைதல்படுத்தினார். Because of Jesus' response to Peter, because of Jesus' appearance to Peter, and Jesus calmed Peter down through his love for Peter. Jesus assures Peter that he is not rejected by that one moment of weakness. ஒரே ஒரு பலவீனத்தினுடைய நேரத்து நிமித்தமாக அவன் புறக்கணிக்கப்படவில்லை என்று இயேசு அவனுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். This is what sets Jesus apart from everyone else. Sometimes people judge us for that one moment. சில நேரத்தில் ஜனங்கள் நம்ம ஒரே ஒரு பலவீனத்தினுடைய சம்பவத்தினாலே ஜனங்கள் நம்மை நியாயத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அன்பை அறிந்திருக்கிறார். ஆகியாலே மற்றவர்களைப் போல் அவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார். ஆனால் அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்மை அமைதல்படுத்துவார். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்புக்கு அவர் ஒரு அமைதலை கொண்டு வருவார். Jesus is not like others who judges us by that one moment, singular moment of weakness. But Jesus is one who knows the sum total of who we are and assures us that he knows that we love him. And Jesus here assures Peter that he's not rejected because of that one moment of weakness. This is what sets Jesus apart. Another example of Jesus' love is seen in the life of Paul. இன்னொரு எடுத்துக்காட்டு இயேசு தன் ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நம்ம எப்படி பார்க்கலாம் என்றால், பவுல் அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய பவுலுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, பவுலானவன் சபையை அவன் துன்புறுத்தலுக்குள்ளாக அவன் நடத்தினான். அவன் அந்த ஜனங்களை, கிறிஸ்தவர்களை தேடி சிறைச்சாலையிலே போடும்படியாக அவன் சபையாக வீடுகளாக தேடி கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை கஷ்டப்படுத்தினான் என்று வேதம் நமக்கு பவுலுடைய பின்னணியத்தை குறித்து, பவுல் செய்த காரியத்தை குறித்து நமக்கு விவரிக்கிறது. Scripture tells us, reminds us that Paul was a very nasty person. He went around persecuting the people of God. He went around throwing people into jail and making sure that they answered for following Jesus. But when Paul encountered Jesus, his life was forever changed. And Paul இயேசுவை சந்திக்கும் பொழுது, அதாவது இயேசு பவுலை சந்திக்கும் பொழுது, பவுலுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்பட்டது. அவனுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு அமைதலும் வந்தது. In Zephaniah 3:17, God not only assures by quieting our heart, but also singing lovingly to them. ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே ஆண்டவர் அங்கு ஆதரவு மட்டும் கொடுக்கவில்லை, ஆனால் அவங்களுடைய இருதயத்தை பாடி அமைதல் படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. 17ஆவது வசனத்திலே இவனமாக சொல்லப்படுகிறது, அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமிர்த்திருப்பார். அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார், மகிழ்வுடன் பாடுவார். The Tamil translation is not very clear, but in the Hebrew it means God will cause you to be quiet by his love. He will sing lovingly to you. எபிரேய பாஷையிலே, தமிழிலுடைய மொழிபெயர்ப்பு அவ்வளவு தெளிவாக இல்லை. ஆனால் எபிரேய பாஷையிலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக உன்னுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய கொந்தளிப்பை அமைதிப்படுத்துவார். அவர் அன்புடன் உன்னை பார்த்து பாடுவார் என்று அர்த்தமாயிருக்கிறது. God assures the city in Zephaniah that he will restore them and will give them a praiseworthy status. அங்கு இந்த 3ஆம் அதிகாரம், ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை என்ன கவனித்து பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை மட்டும் கொண்டு வரவில்லை, ஆனால் அவர்களை ஜனங்கள் வியப்பு அடையத்தக்கதாக அந்த பட்டணத்தை உயர்த்துவார். 20வது வசனத்தை நம்ம கவனித்து பார்ப்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்களை சிறையறுப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வித்தியாசமானவர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார். நான் உங்கள் மத்தியில் இருப்பதினாலே நீங்கள் வித்தியாசமானவர்களாய் இருப்பீர்கள். கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பட்டணத்திலே ஏன் வரும் என்றால், நான் உங்கள் நடுவிலே இருப்பதினாலே. Their status was tied to their relationship with God.
அவருடைய நிலைமை ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவின் சார்ந்து இருந்தது. கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்பொழுது இந்த பட்டணத்துக்கு வரும் என்றால் ஆண்டவர் அவர்களுடைய நடுவிலே இருக்கும் பொழுது. When God was in the midst, then only then will they receive a praiseworthy status. So for today, as you are listening to this sermon, what is the state of your heart today? Are you anxious? Are you fearful about life? இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன்னுடைய இருதயத்தில் ஒரு கொந்தளிப்பு இருக்கிறதா, ஒரு பயம், ஒரு வியப்பு இருக்கிறதா, ஒரு வாழ்க்கையை குறித்த பல கேள்விகள் இருக்கிறதா? இயேசு தன்னுடைய அன்பின் மூலியமாக உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய கொந்தளிப்பை அமைதிப்படுத்த முடியும். God, Jesus, the Son of the living God, is able to calm you down through His love. Is your heart feeling anxious and fearful? Perhaps you have made a wrong decision and taken the wrong course of action in a moment of weakness. ஒருவேளை ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக தவறான தீர்மானத்தை எடுத்து தவறான நடவடிக்கை நீ எடுத்திருக்கலாம். அதனுடைய விளைவுகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். Perhaps you are experiencing the consequences of your decisions or your actions. Jesus is able to calm you down through His love and restore you. ஆண்டவர் இயேசு உன்னுடைய இருதயத்தினுடைய கொந்தளிப்பை அவர் அமைதிப்படுத்தி உன்னை மறுசீரமைப்புக்குள்ளாக அவர் கொண்டு வரக்கூடிய உண்மை உள்ளவராக இருக்கிறார். Your wrong decisions or your wrong actions do not define you, my friends. உன்னுடைய தவறான எடுத்த தீர்மானங்களும் தவறான எடுத்த நடவடிக்கைகளும் உன்னை விவரிப்பது அல்ல. உன்னுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. Your identity is tied to Jesus, just as how the city in Zephaniah's identity and their future was tied to their relationship with God. Your identity and your future is tied to Jesus. You belong to Him. Consider Peter and Paul. How many mistakes they made, and yet Jesus sought them out and changed their life. பேதுருவும் பவுலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவருடைய வாழ்க்கையில பல தவறுகளை அவர்கள் செய்தாலும் இயேசு அவர்களை சந்தித்ததினாலே, அவர்கள் இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவினாலே அவர்களுடைய எதிர்காலமுடைய வாழ்க்கையை மாறப்பட்டது. Because both of them had failed God. ஆனால் இருவரும் ஆண்டவரை கைவிட்டார்கள். Both their lives were restored because of their relationship with Jesus. இருவரும் பவுலும் பேதுருவும் அவர்களுடைய வாழ்க்கை ஏன் மாறப்பட்டது என்றால் அவர்கள் இயேசுவோடு வைத்திருக்கின்ற அந்த உறவின் நிமித்தமாக. இயேசு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதலை கொண்டு வந்தார். அந்த கொந்தளிப்பு மத்தியிலே, வாழ்க்கையினுடைய சவால்கள் மத்தியிலே, கொந்தளிப்பு மத்தியிலே இயேசு தன்னுடைய அன்பின் மூலியமாக ஒரு அமைதலை கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. Restoration will come when you reconnect with Jesus and when Jesus is in your life. பிரியமானவர்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே மறுசீரமைப்பு எப்பொழுது வரும் என்றால் இயேசுனுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக வரும் பொழுது, இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே மறுசீரமைப்பு வரும். When you choose to put aside matters that hinder your relationship with Jesus, then Jesus, when He takes His center stage in your life, then things will begin to change. இயேசுவுக்கு முதலிடம் நம்ம கொடுக்கும் பொழுது எதெல்லாம் இந்த உறவுக்கு தடையாக இருக்கிறதோ அதை ஒதுக்கி வைப்பதற்கு தயாராக இருந்து தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம், நம்முடைய நிகழ்காலம் ஆண்டவர் மாற்றுவார். You and I are not defined by our mistakes. நீங்களும் நானும் நம்மளுடைய தப்பு செய்த அந்த சூழ்நிலை நிமித்தமாக விவரிக்கப்படுவதில்லை, அடையாளம் கொள்வதில்லை. நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குது. Our identity is tied and is in Christ. Do you want to be quietened by the love of Jesus? இயேசுனுடைய அன்பின் நிமித்தமாக, அன்பினாலே நீங்க அமைதல் அடைய விரும்புகிறீர்களா? நீங்க ஆமா, நான் அந்த அமைதலை அடைய வேண்டும், அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, கொந்தளிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்வீர்களானால் இயேசுவினிடத்தில் வாருங்கள். Don't allow guilt to stop you. குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுத்து அந்த குற்ற மனசாட்சியை ஒரு தடையா இராதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நீங்க வந்து விடுங்கள். ஒருவேளை இந்த நாளிலே இயேசுவை நீங்க அறியாமல் இருப்பீர்களானால் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இதுதான் மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பம். Perhaps you don't know Jesus and your life is in a huge mess. And you have many questions and the heart is racing. And you are unsure about how to move on. And you are unsure about the future. எப்படி மேற்கொள்வது, எப்படி கடந்து செல்வது, எப்படி எதிர்காலத்தை எதிர்நோக்குவது என்று பலவிதமான கொந்தளிப்பு உன்னுடைய இருதயத்தில் இருக்குமானால் நீ இயேசுவை அறியாதவளாக இருப்பாயானால் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். Perhaps you do not know Jesus. I want to invite you to know Jesus. Let's pray. நாம் ஜெபம் செய்வோமாக. கண்மலை மீட்புமாயிருக்கின்ற கர்த்தாவே,
என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்மை அறிந்து அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது, பலவிதமான கொந்தளிப்பு அவருடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, இருதயத்தை நிரப்பும் பொழுது, சிந்தனைகளை நிரப்பும் பொழுது, உம்முடைய அன்பினாலே நீ அமைதிப்படுத்தக்கூடிய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய தப்புகள் எங்களை நிர்ணயிக்கவில்லை, எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில்லை, எங்களை விவரிப்பதில்லை. நீர்தான் எங்களுடைய எதிர்காலமாய் இருக்கிறீர். நீர்தான் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறீர். நீர்தான் எங்களுடைய அடையாளமாய் இருக்கிறீர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உம்முடைய அன்புள்ள கரத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். உம்மை அறியாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளும்படியாக என் அன்பு சகோதரனே சகோதரி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். நீர் தெய்வீக விதத்திலே இவர்களை சந்திக்கும்படியாக அற்புதமாக சந்தித்து உம்மை அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையே மாறப்பட்ட ஒரு அனுபவத்தை இவர்கள் அனுபவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray for those who do not know you. I pray that they will have a divine encounter with you and be forever changed like so many who have been changed in the past. அநேகர் மாறப்பட்டது போல இவர்களும் மாறப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.